நடக்க வேண்டும் என்பதுதான் நடைமுறை யதார்த்தம் என்பதுதான் நாம் செய்கிறோம். இந்த ஆட்சிக்கு தர்மத்தின் வழியில் அறத்தின் வழியில் தான் ஆட்சி நடத்தணும் ஆசை இருக்கு. என்ன அடையாளம்னா தமிழருடைய செங்கோலை நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் வைத்தோமோ அப்போது தர்மத்தின் வழியில் போற ஆசைப்படுகிற ஒரு அரசாங்கம் என்பது நிறுவனமாக. இல்லைன்னா செங்கோலுக்கும் இந்த கவர்மெண்ட் என்ன வேலை? இதே செங்கோலை தான் ஜவஹர்லால் நேரு கொடுத்தாங்க. நேரு கொண்டு போய் வாக்கிங் ஸ்டிக்னு சொல்லி மியூசியத்தில் போய் வச்சுட்டார். அலகாபாத் மியூசியத்தில். செங்கோலுக்கு என்னன்னே தெரியாது. ஏதோ திருவாரூர் ஆளுநர் கொடுத்தாரு. அந்த மவுண்ட் பேட்டன் வாங்கி நேருகிட்ட கொடுத்தாரு. மவுண்ட் பேட்டன்றது என்ன வந்தாலும் வாங்கிக்கிறது நேருவோட பழக்கம். என்ன சிரிக்கிறீங்க? என்னன்னு தெரியல. மவுண்ட் பேட்டன்றது என்ன வந்தாலும் நேரு வாங்கிக்குவாரு. அதனால இது மவுண்ட் பேட்டன் மனசு மோகப்படாது வாங்கி வச்சுட்டாரு. அவருடைய சிறப்பு தெரிஞ்சவருக்கு. அதனால அதை கொண்டு போய் மியூசியத்துக்கு போய் வச்சுட்டாங்க. அதுக்கு வாக்கிங் ஸ்டிக்னு பேர் விட்டு இங்க வச்சுட்டாங்க. அது வாக்கிங் ஸ்டிக் பார்த்தா டாக்கிங் ஸ்டிக். உலகத்தின் பேசுபொருளாக இருக்கிற ஒரு செங்கோல். உலகமே அது பேசுது செங்கோலை பற்றி. இது வாக்கிங் ஸ்டிக் தான் டாக்கிங் ஸ்டிக். அதைத்தான் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கொதிச்சு போய் எந்திரிக்கிறாங்க. சொல்ற அந்த செங்கோலுக்கு பின்னால் எத்தனை பேர் அடிமையாக பெண்களை வச்சிருந்தாங்க. நமக்கு நரேந்திர மோடி செங்கோல் வச்சோட செங்கோல் தான் தெரியுது. வெங்கடேசனுக்கு பின்னால எத்தனை பேர் ஒப்பாட்டியா இருந்தாங்க தெரியும். அவர் என்ன பண்ணுவாரு? சகவாச தோஷம். அவர் சேர்ந்த கூட்டணி கட்சியோட நிலைமை இருக்கு. இன்னைக்கு ஜனநாயக மன்னர்கள் எத்தனை அந்த போதனை வச்சிருக்கிறாங்கன்னு வெங்கடேசனுக்கு தான் தெரியும். அப்படி எதிர்கட்சிகளால ஒரு கேவலமான நிலையை தாண்டி அவர்களால் சிந்திக்க முடியல. அவர்கள் மோடியை எதிராக நினைக்கிறாங்க. மோடியை எதிராளியாக நினைப்பதாலே நாளாக பிஜேபியை எதிராளியாக நினைத்து அதை அடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. மோடியை பிஜேபி அடித்து விட வேண்டும் என்பதனாலேயே இவர்களுக்கான அந்த இன்ஸ்பிரேஷன் எங்கிருந்து வருதுன்னா தேசத்திலிருந்து வருது, இந்தியாவிலிருந்து வருது, பாரதத்திலிருந்து வருது. அதையே அடிச்சு ஒழிச்சுன்னு நினைக்கிறாங்க. பாரதத்திற்கான ஒரு உந்து சக்தி எங்கிருந்து வருதுன்னா இந்த அறம் தர்மம் இந்த கருத்துக்களிலிருந்து வருகிறது. அதையும் ஒழித்து விட்டால் நரேந்திர மோடி ஒழித்து விடுவார் நினைக்கிறாங்க. அதனால இவங்க மோடியை ஒழிக்க தயாரு, பிஜேபியை ஒழிக்க தயாரு, தேசத்தை ஒழிக்க தயாரு, தர்மத்தை ஒழிக்க தயார். இது எதிலும் நாங்கள் பின்மாட்டோம் என்று மிகப்பெரிய மக்கள் கூட்டம் இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு பின்னாலே இருந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாம் முறையும் இதெல்லாம் தோற்று போகும் என்பது. அதனால இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது ஒரு பெரிய மாபெரும் வேள்வி நடந்திருக்கு தேசத்தில். அந்த இப்ப நான் சொன்ன இந்த பின்னணியில தான் நீங்க இதெல்லாம் நம்ம பாரம்பரியமா கிராமங்கள் நடந்த ஜூரிஸ் புரன்ஸ் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் அப்படியே மயிர்கூச்சது. இன்னைக்கு இருக்கிற சட்டங்கள்னால ரெண்டு குடும்பங்களை இணைக்க முடியாது, ரெண்டு ஜாதிகளை இணைக்க முடியாது, ரெண்டு கிராமங்களை இணைக்க முடியாது, ரெண்டு சமுதாயங்களை இணைக்க முடியாது. இந்துவுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் ஒற்றுமை இந்த சட்டங்களால் உருவாக்க முடியாது. வேணா இவங்களா பிரிச்சு விடலாம். ஒரு நல்ல வக்கீல்னால ஒரு கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, டிவோர்ஸ் ஆகி கொடுக்க முடியும். வக்கீல் நம்ம வக்கீல் சொல்லுது, இவங்க தர்ம வக்கீல். விவாகரத்து வாங்கி தர முடியும் வழக்கறிஞர்கள். திருமணம் செய்து வைக்க முடியாது சட்டங்களாக. ஒரு பாராளுமன்றத்தினால ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியாது. சட்டம் போட்டு ஒரு குடும்பத்தை சிதைச்சிடலாம். நம்ம பாரம்பரியமான ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல நம்ம இணைக்கிற ஒரு சட்டமுறை இருக்கு. ஒரு தடவை ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் பேசினாரு, நம்ம சட்டங்கள் என்ன பிரச்சனை. அப்போ சொன்னது அப்படியே நினைவுல இருக்கு. RSS முகாமில் தான் பேசினார். அப்போ சொன்னாரு, இங்க வின் லூஸ் அப்ரோச் இருக்கு நம்ம சட்டங்கள்ல. ரெண்டு பேர் வழக்காடுறாங்க, நீதிபதி கடைசியா தீர்ப்பு சொல்றாரு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில ஒருத்தர் ஜெயிச்சுறாரு, ஒருத்தர் தோத்துறாரு. அதனால தீர்ப்பு, இந்த தீர்ப்பில் நான் ஜெயிச்சிட்டேன், இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சிட்டேன், நான் தோத்துட்டேன். என்னைக்குமே தோத்தவனுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு. அந்த தோல்வி அவன் ஏற்றுக்கவே மாட்டான். அவன் மைண்ட் அதை அஜிடேட் பண்ணிட்டே இருக்கும். அதனால அப்பீலுக்கு போறாங்க. அப்பீலுக்கு போகாட்டி கூட வசதி இல்லைன்னா கூட எந்த வகையிலாவது இந்த தீர்ப்பை நல்லிஃபை பண்ண முடியுமான்னு பார்ப்பான். அப்போ அந்த விரோதம் குறையாது. தீர்ப்பு வந்ததுக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு சொத்து தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் விரோதம் அதிகமாகும். அந்த விரோதத்தை எங்களால் குறைக்க முடியாது. அவங்களுக்குள்ள உள்ள மன பிரிவினை
சொத்தையும் எங்களால குறைக்க முடியாது. கணவனுக்கு மனைவிக்கு விவாகரத்து கொடுத்துட்டோம்னாலும் விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சு போன கணவன் மனைவி விரோதத்தோட தான் இருப்பாங்க. அப்ப அதுக்கு அவர் சொன்னது பாரம்பரியமான ஜஸ்டிஸ் வின் லூஸ் அப்ரோச் இல்ல, வின் வின் அப்ரோச். ரெண்டு பேருமே ஜெயிப்பான், இவனை ஜெயிப்பான் இவனை ஜெயிப்பான். அப்ப நாங்கெல்லாம் அந்த உரையை கேட்டுட்டு அவர்கிட்ட இதுக்கு உதாரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோம். இது நடந்தது RSS முகாம். அப்போ அவர் பல சம்பவங்களை சொன்னார். ஜஸ்டிஸ் நீதிமன்ற நீதிபதி அவர் சொன்னார், கிராமங்களில் பஞ்சாயத்து எப்படி நடக்குதுன்னு போய் பாத்தீங்கன்னா, அண்ணனுக்கு தம்பிக்கு பிரச்சனைனா ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. நீ விட்டு கொடுப்பாங்க, நீ தான் நல்லா படிச்சிருக்கீங்க, உன் தம்பி தானே கிராமத்தில் இருக்காங்க, சொத்தை கூடுதலாக கொடுப்பாங்க. இந்த அப்ரோச்ல சட்டத்தில் கிடையாது எங்களுக்கு. நான் கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி தான் சட்டம் சொல்லணும். அவன் ஏத்துக்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. பெரியவங்களை சின்ன திட்டிவிட்டாங்க. ஒரு வயசான பெரியவரை, வயசுல பெரியவரை இப்படி பேசலாமா, நீ அவர் காலில் விழுந்து மன்னிப்பு பேருன்னு சொல்லுவோம். அவன் கொஞ்சம் ஆரம்பத்தில் ஈகோவா இருப்பான். அவன் பெரியப்பா தானே, அவன் சித்தப்பா தானே, அவர் மன்னிப்பு பேருன்னு சொல்லுவோம். அப்படி சொன்னா அவரை போய் மன்னிப்பு கேட்பான், காலில் விழுந்துடும். காலில் விழுந்தோம்னா அந்த பெரியவருக்கு மனசு மாறிடும். அது வரைக்கும் அவனை வெட்டணும்னு கையில் அலுவலகத்துக்கு நிற்பாரு. எவனா இருந்தாலும் வெட்டி வைப்பாரு. எவ்வளவு பெரியப்பா என்னை மன்னிச்சுக்க, பெரியப்பா சித்தப்பா என்னை மன்னிச்சுக்க, அவருக்கு மனசே மாறி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடும். அதோட விட மாட்டான். ரெண்டு பேரும் உட்கார வச்சு சந்தனம் கொண்டா குங்குமம் கொண்டு வர சொல்லி, நீ அவருக்கு சந்தனம் கையில தெரியுமோ, அவர் நீ சந்தனத்தை அவர் கையில தெரியுமோ, நாளை காலையில உன் வீட்டுக்கு சாப்பிட வருவான்னு சொல்லுவோம். நாளைக்கு மறுநாள் காலையில உன் வீட்டுக்குமே சாப்பிட வருவான்னு சொல்லுவோம். நாங்களும் கூட போவோம் சாப்பிட. ஒரு 2-3 நாள்ல பெரிய போராளிகளா இருந்து ஒருவரை அடித்து விடுவேன் என்று சொன்ன அந்த 2 குடும்பத்தாரையும் சேர்த்து வைத்து விரோதத்தை இல்லாமல் செய்து விடுவது தான் நம்ம பாரம்பரியமான ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்.